ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ ஐயோ அம்மா அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அம்மா விடு. இங்க பாரு. என் வயித்தை இப்ப பாருமா. நீ வா, நீ இறங்கு. நீ வா. என்னடி இது? என்ன நடக்குதுங்க? அம்மா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணமும் ஆகல, நான் கர்ப்பமாவும் இல்ல. நான் உன் பொண்ணுமா. நீ தலகுனிற மாதிரி நான் நடந்துப்பேனா? நீ பெருசா பணங்காசு சேர்க்கலனாலும் மானத்தையும் மரியாதையும் தானமா சேர்த்து வச்சிருக்க. அத நான் கெடுக்கிற மாதிரி நடந்துப்பேனாமா? சத்தியமா என்னைக்குமே அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டேன். அப்போ எதுக்காக இந்த வேஷம்? ஏம்மா நான் சொல்றேன். அந்த மலை மாட்டுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு பர்தா போட்டு வருவேன்ல, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதோட இல்லாம அவன் வேற பத்திரிக்கை அடிச்சு வச்சுட்டு என்ன தேடிட்டு இருந்தானா. அதனாலதான் எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு செயினை தாலியா போட்டுட்டு கர்ப்பமா இருக்கிற மாதிரி இந்த துணி மூட்டைய வயித்துல கட்டிட்டு நடிச்சிட்டு இருக்கேம்மா. நடிக்கிறியா? ஆமாம்மா, இது ஈஸ்வரி அக்கா சொன்ன ஐடியா. அவங்க சொன்னதுனாலதான் நான் இப்படி நடிக்கிறேன். இது சும்மா வெறும் செட்டப் தாமா, இது உண்மை இல்ல. ஆமா, தலைவரையும் மருதமுத்துவையும் தான் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு ஏண்டி இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க? ஏமா, அவங்கள போலீஸ் புடிச்சிட்டு போனாலும் 2 பேரும் கூடிய சீக்கிரத்திலே ஜாமீன்ல வந்துருவாங்களாம், அக்கா தான் சொன்னாங்க. அப்போ நான் அக்கா கிட்ட அம்மாவையும் தம்பியையும் எப்படி போய் பாக்குறதுன்னு கேட்டப்போ அக்கா தான் இந்த ஐடியாவை கொடுத்து நடிக்க சொன்னாங்க. உன்னை இப்படி பார்த்தப்போ நாண்டுகிட்டு செத்துக்கலாம் போல ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் மடியும் நடிக்கணும்? நான் என்னமா பண்றது? அந்த மலைமாடு மருதமுத்து கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் இப்படிதான் நடிச்சாகணும். இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத. பாரு, இந்த அமளியில செந்தில நான் மறந்தே போயிட்டேன்டி. நீ செத்துருவேன்னு சொல்லி உள்ள ஓடி வந்ததும் நானும் அவன்கிட்ட நிக்காம ஓடி வந்துட்டேன். இப்ப எப்படிமா இருக்கு அவனுக்கு? காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்ல துளசி. அவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயாகணும். சரி, நீ போய் செந்தில ரெடி பண்ணு, நான் வரேன். இந்த துணி மூட்டைய கட்டிக்கிட்டு. சரி. அம்மா இருக்காங்களே, அதுக்குள்ள தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டாங்க. செந்திலே, அக்கா வந்துட்டா. ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாம் சரியாயிடும். மெதுவா எந்திரி. பாத்து. மெதுவா எந்திரி. பாத்து. செந்தில அக்கா, நீ பயப்படாதடா, நான் வந்துட்டேன்ல. நம்ம டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டா காய்ச்சல்லாம் குறைஞ்சிரும். உனக்கு உடம்பெல்லாம் நல்லா ஆயிடும். ஆமா, வாங்கம்மா போலாம். வா. பாத்துடா. ஒன்னும் இல்ல, டாக்டர் கிட்ட போயிடலாம். துளசி, ஆஸ்பத்திரிக்கு எப்படி நடந்தா போனோம்? இல்லம்மா, அக்காவோட 2 வீலர் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம இதுலயே போயிடலாம். இதுல எப்படி 3 பேர் போறது? ஆஸ்பத்திரி பக்கத்துல தாமா, அதனால நம்ம இதுலயே போயிட்டு வந்துடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல துளசி, உடம்பு முடியாத புள்ளைய எதுக்கு அப்படி கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு போனோம்? நான் வீட்லயே இருக்கேன், நீ தம்பி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. ஐயோ, என்னமா சொல்ற? நீ தனியா அந்த வீட்ல இருப்பியா? என்ன துளசி, வீட்ல இருக்கிறதுக்கு என்ன பயம்? நீ தம்பிய பாத்து கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிம்மா. அக்காவை கெட்டியா புடிச்சுக்கோ. என்ன பாத்து. நான் ஏறிக்கிறேன். இரு, அக்கா ஏறட்டும்.
அம்மா போயிட்டு வரோமா? சரிடி ஆ பத்திரம். சரி.